வணக்கம். இந்த வீடியோவில் ஐடிசி கம்பெனியோட பிஸ்னஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் 5 இல்லை 10 வருஷத்தில் இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோக்கு போகலாம்னு எஸ்டிமேட் பண்ண போகிறோம். அப்புறம் ஐடிசி கம்பெனி நமக்கு தெரியாமலே நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பாக்ட் பண்ணியிருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். இவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக 105% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயர் கிராஃப் பார்த்தோம்னா ஆவரேஜாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஐடிசி வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியை தான் இந்த இண்டெக்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 6,50,000 கோடி. பி ரேஷியோ வந்து 31.7. சிகரெட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பி ரேஷியோ வந்து 36.5. இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். வேல்யூவேஷன் இப்போதைக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. டிவிடெண்ட் வந்து 2.6% கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஓவர்வியூ, செகண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் எஸ்டிமேட். ஐடிசி வந்து ஒரு சின்ன கம்பெனி கிடையாது. 2024 அவங்களோட ரெவன்யூ வந்து 70,000 கோடி. ஐடிசி வந்து 1910 இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க சிகரெட் பிஸ்னஸில் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் சர்வே பண்ண முடிஞ்சுது. அதுவும் இவங்க சிகரெட் பிஸ்னஸில் இப்போவும் 80% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. நம்ம பழைய படத்தில் பார்த்துருப்போம், ரஜினி ஸ்டைலாக வாயில் சிகரெட்டை போடுவார். இதெல்லாம் ஐடிசி கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ண சிகரெட்டாக தான் இருந்திருக்கும். 1996 வேர்ல்ட் கப் ஸ்பான்சர் பண்ணதும் ஐடிசி தான். அப்போ அந்த வேர்ல்ட் கப்பை வில்ஸ் வேர்ல்ட் கப்னு பிராண்டிங் பண்ணாங்க. வில்ஸ்னா ஐடிசி வச்சிருக்கிற ஒரு சிகரெட் பிராண்ட். கிரிக்கெட்டர்ஸ் கூட அந்த டயத்தில் வில்ஸ்னு போட்ட டிஷர்ட்டை போட்டிருப்பாங்க. யங் பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இப்படி தான் ஐடிசி நமக்கு தெரியாமலே நம்ம லைஃபை நிறைய இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. 2001 இவங்க எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ல டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஸ்ப்ளிட் பார்ப்போம். ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர்ல டோட்டல் ரெவன்யூல சிகரெட் பிசினஸ் 33.2% கான்ட்ரிபியூட் பண்ணுது. எஃப்எம்சிஜி பிசினஸ் 25% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அக்ரி பிசினஸ் 28% கான்ட்ரிபியூட் பண்ணுது. பேப்பர் போர்ட் பிசினஸ் 8%. ஹோட்டல் வந்து 2.7%. அப்புறம் அதர் பிசினஸ் வந்து 3.5%. நெக்ஸ்ட் அவங்களோட ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் பார்ப்போம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் டோட்டல் ப்ராஃபிட்டில் சிகரெட் பிஸ்னஸ் 75.5% கான்ட்ரிபியூட் பண்ணுது. எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் 7.2% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அக்ரி பிஸ்னஸ் 5.4% கான்ட்ரிபியூட் பண்ணுது. பேப்பர் போர்ட் பிஸ்னஸ் 4%. ஹோட்டல்ஸ் வந்து 2.2%. அப்புறம் அதர் பிஸ்னஸ் வந்து 5.6%. இப்போ ஒரு பிஸ்னஸும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க சிகரெட் பிஸ்னஸை பார்ப்போம். சிகரெட் பிஸ்னஸ் வந்து ஹை மார்ஜின் பிஸ்னஸ். ஆர்கனைஸ் சிகரெட் பிஸ்னஸில் ஐடிசி வந்து 80% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. 25 சிகரெட் பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. புது பிளேயர்ஸ் இந்த பிஸ்னஸில் வர்றது கஷ்டம். அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் அப்ரூவல் வாங்குறது கஷ்டம். செகண்ட் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு இந்தியா பேன் பண்ணியிருக்குது. இதனால எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட். ஐடிசி வந்து சிகரெட் பிஸ்னஸில் மொனோபோலின்னே சொல்லலாம். சிகரெட் குடிக்கிறதுனால இந்தியாவில் நிறைய பேருக்கு கேன்சர் வருது. அதனால இந்த கம்பெனியை நிறைய இன்வெஸ்டர்ஸ் நெகட்டிவாக தான் பார்க்குறாங்க. இப்போ சிகரெட் பேக்கெட்ஸ்லாம் 80% ஆஃப் டிசைனில் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு அட்வர்டைஸ் பண்ணணும். அப்புறம் சிகரெட்ஸையும் கவர்மெண்ட் ஹெவியாக டேக்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பிரைஸ் வந்து டேக்ஸ்க்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதனால ஐடிசி சிகரெட் பிஸ்னஸில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அவங்களோட சிகரெட்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐடிசிக்கு சிகரெட் பிஸ்னஸில் ப்ராஃபிட் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இல்லீகல் சிகரெட்ஸும் மார்க்கெட்டில் நிறைய வந்திருக்கு. அதோட ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அதோட சேல்ஸும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். இந்த பிஸ்னஸ் டோட்டல் ரெவன்யூவில் 25% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களோட பல எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸை பார்க்க முடியுது. அது என்னலாம்னா ஆஷிர்வாத், பிங்கோ சிப்ஸ், சன்ஃபீஸ்ட், ஃபியாமா, சாவ்லான், இப்பி நூடுல்ஸ், கிளாஸ்மேக் நோட் புக்ஸ், என்கேஜ் டியோட்ரண்ட். இந்த பிஸ்னஸில் இவங்களோட மார்ஜின் கம்மியாக இருக்குது. இவங்க சிகரெட் பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டை வச்சு இந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராஃபிட் மார்ஜின் இந்த பிஸ்னஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் பிஸ்னஸ் பார்ப்போம். இந்த பிஸ்னஸில் கார்ட்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கார்ட்போர்ட் எல்லாம் ஐட்டம்ஸ் பேக்கேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி நல்ல க்ரோத் இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸும் நல்லா க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஐடிசியோட ஹோட்டல்ஸ் பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட 130 ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க ஹோட்டல்ஸ் எல்லாமே பணக்காரங்களை தான் அட்ராக்ட் பண்ணுது. ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாம் கேபிட்டல் இன்டென்சிவ், அப்புறம் சீசனல் பிஸ்னஸ். இதில் ப்ராஃபிட் மார்ஜினும் கம்மி. கிட்டத்தட்ட 1% to 2% தான் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. பேசாமல் இந்த பிஸ்னஸில் போட்ட காசை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தால் நல்ல இன்கம் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இயர் ஐடிசி அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை தனி கம்பெனியாக மாற்றி டீமர்ஜ் பண்ண போகிறாங்க. அப்போ தான் இந்த பிஸ்னஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட அக்ரி பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். இந்த பிஸ்னஸில் ஐடிசி வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரெக்டாக கிராப்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க.
யூஸ்வலாக ஃபார்மர்ஸ் வந்து ஒரு மிடில் மேன் கிட்ட தான் அவங்க கிராப்ஸை விற்பாங்க, அதுவும் கம்மி ரேட்டில். இதனால ஃபார்மர்ஸ்க்கு அவங்க கிராப்ஸ்க்கு ஏற்ற மார்க்கெட் ரேட் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் கிராப்ஸ் வாங்கின அந்த மிடில் மேன் ஐடிசி போன்ற கம்பெனிஸ்க்கு வித்துடுவாங்க. சில ஃபார்மர்ஸ் கடன் வாங்கி விவசாயம் பண்ணி கிராப்ஸை கூட லாஸ்ட்ல விற்பாங்க. இதனால கடனை கூட அடைக்க முடியாம சில பேர் சூசைட் கூட பண்ணிப்பாங்க. இந்த இஷ்யூஸை சால்வ் பண்றதுக்கு ஐடிசி வந்து இ-சோப்பல்னு ஒரு சிஸ்டமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதனால 6000 வில்லேஜஸ்ல கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டர் மூலமா ஃபார்மர்ஸ் கிட்ட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி ஃபார்மர்ஸோட கிராப்ஸை நல்ல ரேட்ல வாங்குவாங்க. இதனால ஃபார்மர்ஸ்க்கும் லாபம், ஐடிசிக்கும் லாபம். ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு வந்து லாபத்தை வச்சு ஃபெர்டிலைசர் அப்புறம் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிப்பாங்க. இதனால அவங்க திருப்பியும் விவசாயம் பண்ணி நல்ல லாபம் பார்க்க முடியும். ஐடிசி இப்படி வாங்கின கிராப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்களோட எஃப்எம்சி டிவிஷனுக்கு அனுப்பிச்சு அந்த கிராப்ஸ் எல்லாம் பேக்கேஜ் ப்ராடக்ட்ஸை மாத்தி வித்துருவாங்க. அப்புறம் சில ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ், ஷ்ரிம்ப், ஃப்ரூட்ஸ், வீட், ரைசஸ், பல்சஸ், ப்ரான், சோயா பீன்ஸ், காஃபி, அப்புறம் டொபாக்கோ. இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு லோ மார்ஜின் பிஸ்னஸ். அப்புறம் டொபாக்கோ வந்து இவங்களே க்ரோ பண்ணி சிகரெட் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஐடிசியோட இன்ஃபோடெக் பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். ஐடிசி ஒரு சின்ன ஐடி கம்பெனி வச்சிருக்காங்க. 2024 ஐடிசி இன்ஃபோடெக்கோட ரெவன்யூ வந்து 3700 கோடியாக இருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து 466 கோடியாக இருந்துச்சு. இந்த கம்பெனியும் எவ்ரி இயர் ஆவரேஜாக 10% க்ரோ ஆகிட்டு இருக்குது. டோட்டல் ரெவன்யூல இது ஒரு சின்ன பகுதியா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. செகண்ட் செக்ஷன் வந்து ஸ்டாக் பிரைஸ் எஸ்டிமேட். ஐடிசி வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு இம்பாக்ட் எப்படியாவது பண்ணிருக்கும். ஐடிசி கம்பெனி இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸும் இருக்குது. இவங்க பல பிசினஸை வச்சிருக்காங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் இவங்களோட பிசினஸை எல்லாம் செப்பரேட் என்டிட்டியா மாற்ற சொல்றாங்க. ஆனா அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட எஃப்எம்சிஜி பிசினஸ் நல்லா க்ரோ ஆக போகுது. மார்ஜினும் க்ரோ ஆக போகுது. இவங்க க்ரோ ஆகிறதுக்கு சிகரெட் பிசினஸ்ல இருந்து வர்ற ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சிகரெட் பிசினஸ் வந்து ஒரு கேஷ் கவா இருக்குது. டோட்டல் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன்ல எஃப்எம்சிஜி பிசினஸோட ஷேர் வந்து இன்னும் வர வருஷத்துல அதிகமாக போகுது. இதனால அவங்களோட வேல்யூவேஷன் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யூசுவலா எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட வேல்யூவேஷன் வந்து அதிகமா இருக்கும். அவங்களோட பி ரேஷியோ வந்து ஆவரேஜா 70 கிட்ட இருக்கும். ஆனா ஐடிசியோட பி ரேஷியோ வந்து 32 கிட்ட இருக்குது. வர வருஷத்துல இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐடிசியோட ப்ராஃபிட்ல 75% வந்து சிகரெட் பிசினஸ்ல இருந்து தான் வருது. அதனால ஐடிசிக்கு சிகரெட் கம்பெனி வேல்யூவேஷன் தான் இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட் 5 இல்ல 10 வருஷத்துல இவங்களோட ஸ்டாக் பிரைஸ் எவ்வளவுக்கு போகலாம்னு எஸ்டிமேட் பண்ணலாம். சரி, எக்ஸலுக்கு போவோம். என்னோட எசம்ஷன்ஸ் என்னலாம்னு பாத்தீங்கன்னா 2034 வரைக்கும் இவங்களோட சேல்ஸ் growth எவ்வளவு இருக்கலாம்னா 10%. லாஸ்ட் 3 இயர்ஸா இவங்க CAGR growth 12% ரேஞ்சில் இருக்குது. பெரிய கம்பெனி எல்லாம் யூசுவலா 10% ரேஞ்சில் தான் க்ரோ ஆவாங்க. 2034 வரைக்கும் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்கலாம்னா 27.5%. லாஸ்ட் 5 இயர்ஸா இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸை எவ்ரி இயர் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம்னா அசம்ஷன் படி 0.4%. இவங்க புது ஷேர்ஸை எவ்ரி இயர் கொஞ்சம் மார்க்கெட்டில் விடுறாங்க. மோரோவர் இவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கும் எல்லாம் ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் எஸ்டிமேட்டட் நம்பர்ஸ், அப்புறம் பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் ஆக்சுவல் நம்பர்ஸ். மேலே இருக்க அசம்ஷன்ஸை வச்சு சேல்ஸ், நெட் ப்ராஃபிட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை எஸ்டிமேட் பண்ணிடலாம். இபிஎஸோட ஃபார்முலா வச்சு ஃபியூச்சரில் இருக்கிற இபிஎஸை கால்குலேட் பண்ணிடலாம். ஷேர் ப்ரைஸோட ஃபார்முலா வந்து PE ரேஷியோ மல்டிப்ளைட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இப்போ இந்த டேபிளில் பார்ப்போம். செப்டம்பர் 2024 ஐடிசியோட PE ரேஷியோ வந்து 31.5. 2029 இவங்களோட PE ரேஷியோ வந்து 38 இருக்கும்னு அசியூம் பண்ணுவோம். அப்புறம் 2034 இவங்களோட PE ரேஷியோ வந்து 40 இருக்கும்னு அசியூம் பண்ணுவோம். ஏன் அதிகமாக இருக்க போகுதுன்னு அசியூம் பண்ணுறேன்னா ஃபியூச்சரில் இந்த கம்பெனியோட PE ரேஷியோ எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. 2029 EPS எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா இங்கேருந்து, 2034 EPS எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா இங்கேருந்து. எஸ்டிமேட்டட் ஷேர் ப்ரைஸ் வந்து PE ரேஷியோ மல்டிப்ளைட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இதான் ஃபைனல் எஸ்டிமேட்டட் ப்ரைஸ். இது மாதிரி எஸ்டிமேட் போட்டால் 2029 எஸ்டிமேட்டட் ஷேர் ப்ரைஸ் வந்து 954 ருபீஸாக இருக்கும். 2034 எஸ்டிமேட்டட் ஷேர் ப்ரைஸ் வந்து 1585 ருபீஸாக இருக்கும். இது ஒரு எஸ்டிமேட் தான். ஐடிசி வந்து மேஜராக வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. அதனால 2034 வரைக்கும் இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு எஸ்டிமேட் போடுவோம். எக்ஸலில் பார்த்தீங்கன்னா 2013 ஐடிசி 5.25 ருபீஸ் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. 2023 15.5 ருபீஸ் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்ட் growth CAGR 2013 to 2023 வரைக்கும் பார்த்தோம்னா அது 11.4% இருக்குது. இதை வச்சு 2034 வரைக்கும் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணிடலாம். 2034 இவங்க 50 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 2024 to 2034 டிவிடெண்ட் எல்லாம் சம் பண்ணால் 345 ருபீஸ் வருது. இந்த கால்குலேஷனில் இன்ஃப்ளேஷன் ஆட் பண்ணலை. இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போது ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 520 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. இப்போ இந்த ஷேரை வாங்கி 10 வருஷம் ஹோல்ட் பண்ணால் கிட்டத்தட்ட பாதி போட்ட காசை வந்து டிவிடெண்ட் மூலமாகவே நம்மளுக்கு வந்துடும். ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்காது. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.